யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. வணக்கம் அன்பர்களே. மனித வாழ்வின் மையம் என்ன? நாம் யாருக்காக ஓடுகிறோம்? எதற்காக துன்பப்படுகிறோம்? எதற்காக போராடுகிறோம்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு எளிய வழியை ஒரு தெய்வீக சுருக்கமாக பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த 3 வரிகளில் நமக்கு அளித்திருக்கிறார். நாமத்தை சொல்வதே பிரார்த்தனை, நாமத்தை சொல்வதே சரணாகதி, நாமத்தை சொல்வதே சமாதி. இந்த 3 வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, இது ஒரு ஆன்மீக வாழ்வு முறை. இது சடங்கல்ல, சடங்கு சார்ந்த வழிபாடல்ல. இது இதயத்தில் பிறக்கும் ஒரு எளிய நேர்மையான நிரந்தரமான பாதை. வாருங்கள், ஒவ்வொரு வரியாக விரிவாக பார்ப்போம். முதலாவது வரி, நாமத்தை சொல்வதே பிரார்த்தனை. பொதுவாக நாம் பிரார்த்தனை என்றால் கோயிலுக்கு செல்லுவது, கைகளை கூப்புவது, நீண்ட நெடிய வார்த்தைகளில் வேண்டுதல் வைப்பது என்று நினைக்கிறோம். ஆனால் பகவான் சொல்வதில் இருந்து நாம் புரிந்து கொள்வது, நீ நாமத்தை சொன்னாலே போதும், அதுதான் உன் பிரார்த்தனை. நாம் எத்தனை வார்த்தைகள் பேசினாலும் அந்த வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால், அது மனத்திலிருந்து எழாத ஒன்றாக இருந்தால் அது வெறும் ஒலி மட்டுமே. ஆனால் யோகிராம் சுரத்குமார் என்று ஒரே ஒரு நாமத்தை உள்ளத்துடன் நம்பிக்கையுடன் சொன்னால் அதில் முழு பிரார்த்தனையும் அடங்கிவிடுகிறது. ஏனெனில் நாமம் என்பது பகவானை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய மனதை, நம்முடைய அகங்காரத்தை, நம்முடைய பயத்தை, நம்முடைய ஏக்கத்தை எல்லாம் அந்த நாமத்தின் காலடியில் வைப்பதுதான். வாழ்க்கையில் துன்பம் வந்தால், மனம் கலங்கினால், வழி தெரியாமல் நின்றால், என்ன கேட்பது என்று தெரியாவிட்டாலும் ஒரே ஒரு நாமம் போதும். அந்த நாமமே முழு பிரார்த்தனையாக மாறுகிறது. அடுத்தது 2வது வரி, நாமத்தை சொல்வதே சரணாகதி. சரணாகதி என்றால் என்ன? எல்லாம் உன்னிடம் விட்டுவிட்டேன் என்று சொல்லுவது மட்டுமல்ல சரணாகதி. உண்மையான சரணாகதி என்பது என் புத்தி, என் திட்டம், என் பயம், என் பிடிவாதம், இவை எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் நடத்துங்கள் என்று ஒப்புக்கொள்ளுவது. ஆனால் அதை நடைமுறையில் செய்வது கடினம். நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்கிறோம். எனக்கு இப்படித்தான் வேண்டும், எனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். பகவான் சொல்வதில் இருந்து நாம் புரிந்து கொள்வது, நீ சரணாகதி செய்ய முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, நீ நாமத்தை சொல், அதுவே சரணாகதி. நாமத்தை சொல்வது என்பது நான் இல்லை, நீதான் என்று மனம் சொல்ல தொடங்குவது. நாம் பிரச்சனைகளை பிடித்து கொண்டிருக்கும் போது நாமம் நம்மை மெதுவாக விடுவிக்கிறது. நாம் பயத்தில் இருக்கும்போது நாமம் நமக்கு தைரியமாக மாறுகிறது. நாம் தனிமையில் இருக்கும்போது நாமம் நமக்கு துணையாக நிற்கிறது. நாமத்தை தொடர்ந்து சொல்வதால் நம் உள்ளம் மெதுவாக ஒரு நம்பிக்கைக்குள் நுழைகிறது. நான் எவ்வளவு செய்தாலும் இறுதியில் பகவான் தான் பார்த்து கொள்வார். இதுதான் சரணாகதி. அது ஒரு நாளில் வராது, ஆனால் நாமம் அதை மெதுவாக உருவாக்குகிறது. இறுதியாக 3வது வரி, நாமத்தை சொல்வதே சமாதி. சமாதி என்றால் என்ன? பலருக்கு அது பெரிய யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் மட்டுமே கிடைக்கும் உயர்ந்த நிலை என்று தோன்றும். ஆனால் பகவான் சொல்வதில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, சமாதி என்றால் மனம் அமைதியாகி உள் சத்தம் குறைந்து நான் நீ என்ற பிரிவே கரைந்து ஒரு அமைதியான இருப்பில்
நம்மை நாமே மறந்து போவது. இந்த நிலைக்கு போக பல வருடங்கள் தவம் செய்ய வேண்டுமா? பலவிதமான யோகாசனங்கள், பிராணாயாமங்கள் செய்ய வேண்டுமா? அவை எல்லாம் நல்லவைதான். ஆனால் பகவான் சொல்கிறார், நாமத்தை சொன்னாலே சமாதி ஆரம்பமாகிறது. நீ ஒரே ஒரு நாமத்தை தொடர்ந்து சொல்லும்போது உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் 1000 எண்ணங்கள் மெதுவாக குறையும். கோபம், பொறாமை, பயம், ஆசை இவையெல்லாம் ஒரு கணம் நின்றுவிடும். அந்த ஒரு கண நிசப்தமே சமாதியின் வாசல். சமாதி என்றவுடன் ஆகாசத்தில் பறப்பதில்லை. சமாதி என்றால் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு உள்ளத்தில் ஒரு அமைதி நிலை உருவாவது. அந்த அமைதி நிலைக்கு நாமமே வழி. யோகி அன்பர்களே, பகவான் யோகிராம் சுரத்குமார் காட்டிய பாதை மிகவும் எளிமையானது. அதில் சிக்கலான விதிமுறைகள் இல்லை, பயம் ஊட்டும் கட்டுப்பாடுகள் இல்லை. இதுவே உன் வழி, அதுவே உன் வழி என்று வாதங்கள் இல்லை. ஒரே ஒரு வழி, நாமம். நாமம் சொன்னால் அது பிரார்த்தனை, நாமம் சொன்னால் அது சரணாகதி, நாமம் சொன்னால் அது சமாதி. நாம் பெரிய சாதகர்கள் ஆக வேண்டியதில்லை, பெரிய ஞானிகள் ஆக வேண்டியதில்லை. நாம் மனிதர்கள், பலவீனங்கள் உள்ளவர்கள், வழுக்கி விழுபவர்கள். அத்தனை பேருக்கும் பொருந்தக்கூடிய ஒரே வழி, மிக எளிய வழி நாமம் சொல்வது. எப்போது மனம் கலங்குகிறதோ, எப்போது வாழ்க்கை சுமையாக தெரிகிறதோ, எப்போது தனிமை துன்பமாக மாறுகிறதோ, அப்போது நாமத்தை உள்ளத்தில் சொல்லுங்கள். அந்த நாமமே உங்களை தாங்கும், அந்த நாமமே உங்களை நடத்தும், அந்த நாமமே உங்களை மெதுவாக மாற்றும். அன்பர்களே, இவை உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து.